parallel axis method. ஸோ இது வந்து ஒரு ட்ரீயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சர்டன் பில்டிங்கோ ஃப்ரம் த அப்சர்வர்லேருந்து. ஸோ அப்போயும் நமக்கு தெரியும் அப்சர்வர்லேருந்துன்னா வந்து the height will be higher, the height of the building இல்லை height of the tree will be higher than the observer. நம்ம தான் அப்சர்வர். சரி, ஓகே. அதை விட ஹைட்டு இப்போ பிளானட்டு இல்லை வந்து ஸ்டாரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா we should adopt with the parallel axis method. Okay, so parallel axis method is a name which is given apparent change in the position of the object பொசிஷனை பொறுத்து என்னோட parallel axis நேம் வந்து denote பண்ணியிருக்காங்க. This distance has two positions. Point of observation 1, that is a basis. B, consider any object as O. ஸோ கொஷினில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பேஸு, consider any object as O, அதோட ஆங்கிள் வந்து தீட்டா. ரைட். let L and R represent the position of the left and right of the eye observer respectively. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ஃபோக்கஸ் ஸ்டாரே இருக்குது, நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் அவர் ஐ அண்ட் ரைட் ஆஃப் அவர் ஐ. இதை பற்றி பேசிக்காக சொல்கிறது தான் என்னோடய parallel axis மெத்தடு. லெஃப்ட் ஆஃப் அவர் ஐ, ரைட் ஆஃப் அவர் ஐ. இப்போ நான் வந்து ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்டில் பார்த்தேன் அப்படின்னா வந்து அது ஒரு வியூலையும், ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் பார்த்தேன்னா அது ஒரு வியூலையும் இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். பட் த ஆங்கிள் வில் பி வேரி. ஜஸ்ட்டு ஒரு ஆங்கிள் மட்டும்தான் வேரி ஆகுமே தவிர த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் லைக் எ ஸ்டார் சேம் பொசிஷனில் தான் இருக்கும். The position of the object will be same, but the angle of viewing, if we are closing one side of the eye and viewing in the other side, means the angle will be vary, but the position of the object will be remains same. So the object O is viewed with the left eye, அதான் சொல்லியிருக்காங்க. keeping the right eye closed, சூப்பர், அதே தான் சொல்லியிருக்காங்க. and the same object is viewed right and keeping the left closed. ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணும். ரைட். ஸோ எல்ஓ அண்ட் ஆர்ஓ ஆர் த லைன். ஸோ இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் எல்ஓ அண்ட் ஆர்ஓ. ஓங்கிறது ஆப்ஜெக்ட்டு, எல்லுங்கிறது லெஃப்ட்டு ஐ, ஆருங்கிறது ரைட் ஐ. ரைட். எல்ஓ அண்ட் ஆர்ஓ ஆர் த லைன்ஸ் drawn from the position of the left and the right of the object. These two lines make an angle. So the angle from the object O is theta. ஓகேவா? ஸோ திஸ் ஆங்கிள் தீட்டாங்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் பேரலல் த ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டாங்கிறது தான். ரைட். ஸோ ஓஎல் அண்ட் ஓஆர் இஸ் கன்சிடர் அஸ் அ ரேடியை, தட் இஸ் எக்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்குது, இப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா எக்ஸுன்ற ரேடியையை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் the distance LR equal to B, L to R equal to distance நான் Bன்னு வச்சுக்கிறேன் அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் படி. ஏன்னா நான் ஸ்டாரை தானே ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன், அப்போ அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் சொல்லணும். LR equal to B. B is nothing but basis that can be treated as an arc of the circle. ஸோ இதை நான் ஆர்க் ஆஃப் த சர்க்கிளாக வச்சுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் ஆர்க் ஆஃப் த சர்க்கிளாக வச்சுக்கணும். எக்ஸை வந்து ரேடியை ஆஃப் த சர்க்கிளாக வச்சுக்கணும். ரைட். OL ஈக்குவல் டு OR தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ரெண்டுமே சேம் தான். அப்போ LR ஈக்குவல் டு பி. ஸோ தீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ். தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? டேன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டான்னு மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸு. ஸோ நோயிங் பி அண்ட் தீட்டா எக்ஸ் கேன் பி கால்குலேட்டட். பி தெரியணும் அப்படின்னா ரிமைனிங் தீட்டாவும் எக்ஸும் தெரியணும். இப்போ 3 எலமெண்ட் இருக்குது, 3 எலமெண்ட்டில் எனி 2 தெரிஞ்சால் அனதர் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, நோயிங் பி தெரியணும்னா தீட்டா அண்ட் எக்ஸ் கேன் பி கால்குலேட்டட். பி தெரிஞ்சதுன்னா தீட்டா அண்ட் எக்ஸ் கேன் பி கால்குலேட்டட், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த அப்சர்வர். ரைட். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் எ மூன், சப்போஸ் ஆப்ஜெக்ட் மூன் எடுத்துட்டோன்னா, ஆர் எனி நியர் பை த ஸ்டார், தென் angle will be too small due to the large astronomical distance and the place of observation. In this case, 2 point of observation should be sufficiently spaced on the surface of the earth. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்,
ஒரே ஆப்ஜெக்டை என்னோடய லெஃப்ட் ஐயிலையும் ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஐயை ஓப்பனில் வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். சேம் ஆப்ஜெக்டை அதர் ஐயை ஓப்பனில் இருந்ததை க்ளோஸில் வச்சுட்டு க்ளோஸில் இருந்ததை ஓப்பனில் வச்சுட்டு பார்க்குறோம். இதில் எப்படி சொல்லலாம்? ஒரு ஆப்ஜெக்டை லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐயில் பார்க்குறேன். சேம் ஆப்ஜெக்டை ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஐயில் பார்க்குறேன். த ஆங்கிள்ஸ் ஒன்லி வேரி பட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி ரிமைன் சேம். ஃபஸ்ட்டு பார்த்தது. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மூணு அண்டு ஸ்டார். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அ மூன் ஆர் எனி நியர் பை த ஸ்டார். ஸ்டார் கிட்ட மூணு சம்திங் லைக் இது எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நியர் பை த ஸ்டார் ஏதாவது ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டாரையும் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்டு டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மூணாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ என்னோடய ரெண்டு ஐயில் பார்க்கும்போது இங்கேருந்து என்னோடய நான் அப்சர்வரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இதே கான்செப்டில் தான் வருது. O இஸ் LR. புரியுதா? ஐயெல்லாம் விட்டுறணும். லெஃப்ட் ஐ ரைட் ஐலாம் க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணேன்னா அப்சர்வர்லேருந்து ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தேர் வில் பி சம் டிஸ்டன்ஸ் too small due to large astronomical distance and the place of observation. In this case, 2 points of observation should be sufficiently spaced on the surface of the earth. So இப்போ நான் என்ன பண்ணோம், determination of the distance of moon from the earth. So in the given figure, the center of the earth வந்து எங்கே இருக்கும்? center of the earth வந்து C. given figure, center of the earth is C. சரியா? A and B are two diametrically opposite. A Bங்கிறது in terms of diametric, that is opposite to C, places on the surface of the earth. From A and B parallax theta 1 theta 2. Aயும் B மூணு இங்கே இருக்குது. ஓகேவா? அப்சர்வர் இங்கே இருக்காங்க A and B. ஓகே. From A and B parallax is theta 1 theta 2. parallel axisனால் வந்து இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக this is star 1, this is star 2, this is a moon. ஓகேவா? ஸோ என்னோட மூன்லேருந்து வர இன்க்ளினேஷன் லைன் தான் இது. ஓகே. ஸோ தீட்டா இது ஃப்ரம் த மூணு, திஸ் இஸ் அ தீட்டா பிட்வீன் டூ லைன்ஸு டு இன்க்ளினேஷன். ரைட்டு. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கிறது தீட்டா 1, S1க்கும் எம்முக்கும் நடுவில் இருக்கிறது தீட்டா 1, S2க்கும் எம்முக்கும் நடுவில் இருக்கிறது தீட்டா 2. கிளியரா? ரைட். With respect to some distant stars are determined with the help of an astronomical telescope. ஸோ எது மூலமாக பார்க்க முடியும் நம்ம? ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா we must use some device. The device name is called astronomical telescope. The total parallel axis of the moon subtended on the earth. So total parallel axis of the moon in subtended of the earth அப்படின்னா angle AMB. This is an angle. ஓகேவா? இது பை கன்சிடரிங் த ஸ்டார் வி கேன் ஆட் த தீட்டா 1 அண்ட் தீட்டா 2 ஈக்குவல் டு தீட்டா 1 அண்ட் தீட்டா 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இதோட டோட்டல் தீட்டா எவ்வளோங்கிறது கிடைச்சிடும். இஃப் தீட்டா இஸ் மெஷர்ட் அஸ் ரேடியன், தீட்டாவை ரேடியனாக நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா தென் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். தீட்டா ஈக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது என்னோட ஏபி. ஓகே, ரைட்டா? ஸோ அட்ஜசன்ட்டில் இருக்கிறது என்னோட ஏஎம். அதனால் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம். ஸோ இங்கே நான் என்ன சொல்லலாம், ஏஎம் இஸ் சிமிலர் டு எம்சி. ஏஎம் அப்படிங்கிறது சிமிலர் டு எம்சி. ஸ்லைட்டாக தான் வேரி ஆகும் இந்த ஏஎம் டிஸ்டன்ஸு எம்சி டிஸ்டன்ஸும். அப்போ நான் ஏஎம்முக்கு பதிலாக எம்சின்னு வச்சுக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏஎம் இஸ் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு, ஸ்லைட் வேரியேஷன்னா அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு எம்சி. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஏஎம் நான் அந்த டீட்டாவில் இருக்க ஏஎம்முக்கு பதிலாக எம்சின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ எம்சி ஈக்குவல் டு ஏபி பை டீட்டா. நோயிங் த ஏபி அண்ட் டீட்டா அப்படின்னா ஏபி டீட்டா எனக்கு தெரியுது அப்படின்னா we can find out the MC value. ஏபி டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியுது, டீட்டாவும் எவ்வளோன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், we can easily find out the MC distance அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. that is the height of the moon from the earth. அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. that is height of the moon to the earth.